Hi viewers, I'm Kausalya. 6th standard first term science measurement unitல page number 4 and 5 பார்க்கலாம். The standard unit of length is meter. It's represented by letter M. லென்த்தோட ஸ்டாண்டர்ட் யூனிட் மீட்டர், அதை எம்ன்ற ஸ்மால் லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். வெரி ஸ்மால் லென்த்ஸ் கேன் பி மெஷர்ட் இன் மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். சிறிய அளவீடுகள் மில்லிமீட்டர் சென்டிமீட்டரில் அளவிடப்படுது. Still, larger measures, say height of a building, a banner or a lamppost are all measured in meter. Larger measures like building, banner, lamppost இதோட height எல்லாம் மீட்டரில் அளவிடப்படுது. How to express still longer lengths? Say distance between two cities or villages or distance between your school and home. உங்கள் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸையோ, டூ சிட்டிஸ்க்கு இன் பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸையோ ஆர் டூ வில்லேஜஸ்க்கு இன் பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸையோ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க? இட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ்ட் இன் கிலோமீட்டர். இதெல்லாம் கிலோமீட்டரில் அளவிடப்படுது. நோ த யூனிட் ஆஃப் லென்த். நீளத்தோட அலகுகளை தெரிஞ்சுக்கலாம். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1000 மீட்டர் சேர்ந்தது தான் 1 கிலோமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிக்சரில் இந்த மேன் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு? இந்த கிளாத்தை மெஷர் பண்ணிகிட்ருக்கிறாரு இல்லையா? 1 மீட்டர் கிளாத் வேணும்னு கேட்டிங்கன்னா மெஷரிங் டேப்பில் 100 சென்டிமீட்டர் வச்சு கிளாத்தை மெஷர் பண்ணி தருவாங்க. ஏன்னா 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் 1 சென்டிமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், take the meter scale. Check lines with marking 1, 2, 3, 4, etc. till 15 or till 30. The distance between 1 and 2 is denotes a centimeter. உங்கள் மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 1 to 15 வரைக்கும் இருக்கிற லைன்ஸை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸ்மாலர் ஸ்கேல்ஸில் 1, 2, 3 எக்ஸெட்ரா 15 வரைக்கும் எண்கள் இருக்கும். பிக்கர் ஸ்கேல்ஸில் 1, 2, 3 எக்ஸெட்ரா 30 வரைக்கும் எண்கள் இருக்கும். இதில் 1 and 2க்கு இடைப்பட்ட அளவு தான் 1 சென்டிமீட்டர். Notice in between 1 and 2 there will be smaller markings. If you count, there will be 9 such lines. The distance between any two consecutive smaller markings within a centimeter denotes a millimeter. 1க்கும் 2க்கும் இடையில் 10 டிவிஷன்ஸ் இருக்கும். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 லைன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்மால் லைனுக்கும் இன்னொரு ஸ்மால் லைனுக்கும் பிட்வீனில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தொலைவு தான் 1 மில்லிமீட்டர். ஸோ தட் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 millimeter. Let us now understand more about the three important quantities: length, mass and time. நீளம், நிறை, காலம் பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Think. Can you convert 1 kilometer in terms of centimeter? நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். ஸோ 1000 மீட்டர்ன்றது எத்தனை சென்டிமீட்டர்னு ஃபைண்ட் பண்ணோம்னா நம்ம 1 கிலோமீட்டர்ன்றது எத்தனை சென்டிமீட்டர்னு தெரிஞ்சுக்கலாம். 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 100 சென்டிமீட்டர். ஏன்னா 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ 1000 மீட்டருங்கிறது 100 இன்ட்டு 1000 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் தான் 1000 மீட்டருக்கானது. ஸோ 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 lakh சென்டிமீட்டர். So that 1 kilometer equal to 1 lakh centimeter. Measure the length of your pencil now. For sure, the length of all your pencils are not the same. உங்கள் பென்சில் ஸ்கேல் எடுத்துட்டு பென்சிலோட லென்த்தை மெஷர் பண்ணுங்கள்.
உங்களோட மெஷர்மெண்ட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மெஷர்மெண்ட்டும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பென்சில் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ உங்களோட மெஷர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆக்டிவிட்டி 1, ஃபார்ம் அ குரூப் ஆஃப் 5 members. Select one person and others measure his or her height individually using your handspan and cubit. Compare your answer with others. Do you find any differences? Why? Now you all stand in front of a wall and mark your height on the wall. Measure your height with a scale. What differences do you infer? 5 members இருக்கிற மாதிரி குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதில் 1 person செலக்ட் பண்ணி மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஹேண்ட்ஸ்பேன் கியூபிட் அதாவது சான் முலம் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த பர்சனோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 5 மெம்பர்ஸோட ஹைட்டையும் மெஷர் பண்ணி ஒரு டேபிளேஷன் போட்டு உங்கள் ஆன்சரை கம்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வால்கிட்ட எல்லோரும் நின்று உங்கள் ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஹைட்டை ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இன்ஃபர் பண்ணுங்கள். From the activity 1, you see that your measurement is different from that of your friends. Also, different measuring units are used in different countries. உங்களோட மெஷர்மெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மெஷர்மெண்ட்டில் இருந்து டிஃப்ரெண்ட் ஆகிறத இந்த ஆக்டிவிட்டி 1ல் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு அளவீடுகள் பயன்படுத்துகிறாங்க. Why do we need SI units? பன்னாட்டு அலகுமுறைங்கிறது எதுக்காக? The sake of uniformity, scientists all over the world have adopted a common set of units to express measurements. This system is called as the International System of Units or SI units. ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக அறிவியல் அறிஞர்கள் பொதுவான அலகுமுறையை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த சிஸ்டத்தை தான் நம்ம பன்னாட்டு அலகுமுறை அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்னு சொல்கிறோம். எல்லா நாடுகளும் ஒரே மாதிரியான அளவீடுகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். SI யூனிட் ஃபார் லென்த் இஸ் மீட்டர், SI யூனிட் ஃபார் மாஸ் இஸ் கிலோகிராம், SI யூனிட் ஃபார் டைம் இஸ் செகண்ட், area of surface equal to meter squared, volume of solid equal to meter cube. Multiple and sub-multiples of SI units. பன்மடங்கு துணை பன்மடங்குகளை பார்க்கலாம். Prefixes used in SI units. SI யூனிட்டில் முன்னொட்டுக்களில் பயன்படுத்துகிறோம். இங்கே ஒரு டேபிளேஷன் இருக்குது பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு காலம் ப்ரிஃபிக்ஸ், செகண்ட் அப்ரிவேஷன், தேர்ட் ஒன் சப் மல்டிபிள் மல்டிபிள், ஃபோர்த்து ஒன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காலம் நோட் பண்ணுங்கள். டெசி, சென்டி, மில்லி, நேனோ, கிலோ. இதை மீட்டரில் சொல்கிறப்ப டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், நேனோமீட்டர், கிலோமீட்டர்னு பயன்படுத்தப்படுது. Corrective measures for measurement. Measurement has to be accurate and the approach has to be correct always. அளவீடு அப்படின்றது எப்பவும் அக்யூரேட்டாக இருக்கணும். அதை கண்டுபிடிக்கிற முறை சரியானதாக இருக்கணும். In our day-to-day life, approximation may not have much impact, but it has large impact in scientific calculations. நம்மளோட டே டு டே லைஃப்பில் அப்ராக்சிமேஷன் அதாவது தோராய அளவிடுதல் அப்படிங்கிறது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். பட் சயின்டிஃபிக் கால்குலேஷனில் இது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த கர்வேச்சர் ஆஃப் கீ இஸ் சேஞ்ச்டு பை ஈவன் 1 millimeter, த லாக் வுட் நாட் ஓப்பன். லாக் அண்ட் கீயை எடுத்துக்கலாம். இந்த கீ இந்த லாக்கோட அந்த ஹோல்க்கு கரெக்டாக செஞ்சுருப்பாங்க இல்லையா? சப்போஸ் அந்த கீங்கிறது அந்த கீயோட கர்வேச்சர் 1 millimeter அதாவது 1 millimeter பெருசாவோ 1 millimeter சின்னதாவோ செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த கீயை வச்சு லாக்கை ஓப்பன் பண்ண முடியாது இல்லையா?
Let us look at some common mistakes that occur while using a scale. To measure the length of a pin using a scale. ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த பின்னோட லென்த் எவ்வளோன்னு மெஷர் பண்ண போகிறோம். இங்கே ஒரு பிக்சர் காமிச்சிருக்காங்க பாருங்கள். The head of the pin has to coincide with 0 of the scale. பின்னோட ஹெட் அதாவது தலைப்பகுதியை ஸ்கேலில் 0வில் பொருந்துற மாதிரி வைக்கணும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண போகிறோம்னாலும் 0வில் வச்சு தான் மெஷர் பண்ணணும். Count the number of centimeter and from there count the number of finer divisions. The count of the division is millimeter. ஃபஸ்ட்டு சென்டிமீட்டரை கவுண்ட் பண்ணுங்க. இந்த பிக்சர் பாருங்க. 1 2 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? இப்போது மில்லிமீட்டர் கவுண்ட் பண்ணுங்க. 2க்கு அப்புறம் எத்தனை லைன்ஸ் இருக்குது? 6 லைன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 6 millimeter. In the above example, the length of pin is 2 centimeter and 6 millimeter. ஸோ இந்த பின்னோட லென்த்து 2 centimeter 6 millimeter. That's mean 2.6 centimeter இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அழுத்திட மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம்.